குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ராஜ புத்திரன். இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் தலைப்பு தான் நினைக்கிறேன். தமிழ் தலைப்பு வைத்த இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்துல குட்டிமா தமிழ் டிவி சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 100 படம் வருதுன்னா அதுல 99 படத்துக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வைக்கிறாங்க. 1% 2% படத்துக்கு தான் பாத்தீங்கன்னா தமிழ்ல தலைப்பு வைக்கிறாங்க. அதனால தயாரிப்பாளர் இயக்குனருக்கு இந்த நேரத்துல மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பாக்குறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். ராஜபுத்திரன் 8 தோட்டாக்கள் படத்தில் நடித்த வெற்றி, இளைய திலகம் பிரபு, புது கதாநாயகி கிருஷ்ணபிரியா மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ராமநாதபுரம் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம், அதாவது கன்னியாகுமரிக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தெல்லாம் கதை ஆரம்பிக்குது. 1965 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரபு அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அவரு ஸ்கூலுக்கு போறாரு. போனா அங்க ஹிந்தி கற்றுக் கொடுத்ததுனால அவர் ஏதோ படிக்காத மாதிரி ஒரு சீன் வச்சிருக்கிறாங்க. அது எப்படி, அது சரியா கன்வே ஆகலை. அப்புறம் அவர் பள்ளிக்கூடமே போல அப்பா வளர்க்குறாரு. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில அதுக்கப்புறம் 1991 கதை ஆரம்பிக்குது. 1965 இருந்த கதை 1991 வருது. 91 வந்தா பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா அந்த பகுதியில பாத்தீங்கன்னா மழை பெய்யாதனால ஏரி குளம்லாம் வத்தி போயிட்டதுனால அங்க இருக்கிறவங்க நிறைய பேர் வெளிநாட்டு வேலைக்கு போயிருக்காங்க. வெளிநாட்டுக்கு குவைத்து, கத்தார், சவுதி அரேபியா அந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கு வேலைக்கு போயிருக்கதாக சொல்றாங்க. ஆனா போன யாரையுமே காமிக்கல, அது வேற விஷயம். போயிருக்கா சொல்றாங்க. வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்புறாங்க அவங்க எல்லாருமே. இப்ப நான் வெளிநாட்டுக்கு போயிருக்கேன்னா என்ன பண்ணுவேன், பணம் அனுப்புவேல வீட்டுக்கு. இந்த மாதிரி பணம் அனுப்புற பணத்தை என்ன பண்றாங்கன்னா ஒரு குரூப்பு அந்த பணத்தெல்லாம் எங்கேயோ லாக் பண்ணிட்டு வெளிநாட்டுல தீவு வாங்குறாங்க, ரிசார்ட் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த பணத்தை இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க அந்த ஊர்ல லோக்கல்ல ஒரு மாபியா கும்பல் மாதிரி கருப்பு பணத்தை வெள்ளை பணம் வாங்குறவங்க என்ன பண்றாங்கன்னா, அரசியல்வாதியோட பணத்தை கொண்டு போய் வீடு வீடா பட்டுவாடா பண்ண சொல்றாங்க. இந்த ஓட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி. எப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு இந்த தர்மராஜன் ஒருத்தருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துல தர்மராஜன் ஒருத்தருக்கு ஒரு 10,000 ரூபாய் வந்திருக்குன்னா அந்த 10,000 ரூபாய் எங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து அவருடைய அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்புவாரு. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனா அக்கௌண்ட்டுக்கு தான் போய் சேரும். அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறதை இவங்க எப்படி தடுத்து நிறுத்துறாங்கிறத இயக்குனர் மகாகந்தன் புதுமுக இயக்குனர் தெளிவா காமிக்கல. அதனால அது புரியல. இப்படி பணத்தை கொண்டு போய் கொடுக்குற வேலையில ஹீரோ வேலை வெட்டி இல்லாம இருக்கிறதுனால இந்த வேலைக்கு போனா, இந்த வேலைக்கு என்ன சொல்றாங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ்ல உண்டியல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மகன் வேலைக்கு போனா பிடிக்காது அவர் பிரபுக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா மகனை கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் கதை போயிட்டு இருக்கு. இந்த கட்டத்துல கதாநாயகியை ஒரு பாக்குறாரு. கதாநாயகியை பார்த்தா என்ன பண்ணணும், அடுத்து லவ் பண்ணி தானே ஆகணும். அது லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கதாநாயகிக்கு வேற வழி இல்லை. ஏன்னா தன்னை பார்த்த ஒரே ஆம்பளை அந்த ஊர் பக்கத்துல இவன் ஒருத்தன் தான். இவனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாடல்கள்லாம் போகுது. பாட்டெல்லாம் நல்லா இருக்கு. 2-3 சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. கதாநாயகி ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா படத்தோட சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், முழு கதையை சொல்லிடுறேன். இப்படி இந்த பண பிரச்சனைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா இவர் இந்த பணம் கொடுக்க போற இடத்துல ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ணிடுறாங்க, இந்த பணத்தை இப்ப நான் எடுத்துட்டு போறேன்னா என்ன அடிச்சு சிலர் பணத்தை பிடிட்டு போறாங்க. அந்த பணத்துக்கு நான் தான் பொறுப்பு. பணத்தை லிவிங்ஸ்டன் அவர் மீசக்காரன்னு ஒரு கேரக்டர், அவர்கிட்ட ஒப்படைக்கலைன்னா எனக்கு கொண்டுருவாங்க, இல்லைன்னா என் வீட்டை எழுதி வாங்கிடுவாங்க. இப்படித்தான் கதை போகுது. ஒரு கட்டத்துல ஹீரோ எடுத்துட்டு போன பணம் கதாநாயகிட்ட பஸ்ல கொடுக்குறாரு ஒரு மஞ்சப்பையில. இன்னொருத்தனும் ஒரு மஞ்சப்பையை கொடுக்குறான். மஞ்சப்பை மாற்றி வாங்கிட்டு போய் பணம் மிஸ் ஆயிருது, ஏமாத்திடுறாங்க. இதுக்கப்புறம் கதாநாயகன் பணத்தை கட்ட முடியாம தவிக்கிறாரு. வீட்டு பத்திரத்தையே ஒரு கட்டத்துல அட வைக்க வேண்டிய சூழலாகுது. அதுக்கப்புறம் என்னாச்சு, வீட்டு பத்திரத்தை மீட்டாங்களா இல்லையா, இந்த பிரச்சனைல இருந்து கதாநாயகன் எப்படி வெளியே வந்தாரு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த ராஜபுத்திரன் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. கேமரா ஒர்க்கெல்லாம் நம்ம குறை சொல்லவே முடியாது. சூப்பரா சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் மிரட்டி இருக்காரு அந்த இசையமைப்பாளர். டான்ஸ் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு. நடிச்சவங்க அந்த கதாநாயகி சூப்பரா நடிச்சிருக்காங்க. பிரபு, வெற்றி அவங்கள விட இந்த பொண்ணு கிருஷ்ணபிரியா பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல அழகா மிரட்டி இருக்கிறாங்க. அப்புறம் கூட வர ஒரு குட்டி பையன் மாதிரி ஒருத்தர்
அவரும் நல்லா நடிச்சிருக்கிறாரு. இந்த இந்த விஷயங்கள் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸா இருக்கு. படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இந்த பணம் கொடுக்கறது 1991 இப்படி நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியல. எப்படி அங்கிருந்து அனுப்புற பணத்தை இவங்க எப்படி தடுத்து நிறுத்த முடியும், தடுத்து நிறுத்திட்டு எப்படி அனுப்ப முடியும், ஒரு போஸ்ட்மேன் மூலமா தான் கொடுக்கணும், அதுவும் பண்ணல இவங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த விஷயம் தெளிவா இயக்குனர், அதுதான் இந்த படத்தோட கதை கரு, அதையே இயக்குனர் வந்து தெளிவா சொல்லல. அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப்பும் போர் அடிக்குது, செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்குது. ஓவராலா பார்க்கும்போது படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராஜபுத்திரன் சாதாரண ஒரு மனிதன் தான். ராஜபுத்திரன் எதுக்கு இயக்குனர் மகாகந்தன் அவர்கள் வந்து இப்படி ஒரு தலைப்பு வைத்தாருன்னு தெரியல. ஒண்ணுமே புரியல. அந்த தலைப்புக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கு. சுமாரான படம் தான் இந்த ராஜபுத்திரன் திரைப்படம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. இன்னொரு விஷயம் மிஸ் ஆயிடுச்சு, என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஜீப்ரான்னு சொல்லி ஒரு படம் வந்தது, லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் வந்தது. இந்த ரெண்டு படமே வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு திரைப்படம், தமிழ்ல டப் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணாங்க. ரெண்டு படமே சூப்பர் ஹிட். ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். அந்த பணத்தை வந்து எப்படி பேங்க்ல இருந்து இது பண்றது, கொள்ளையடிக்கிறது, எப்படி பணத்தை வந்து எடுத்துட்டு வைக்கிறது, இந்த மாதிரி கான்செப்ட் படத்தெல்லாம் மக்கள் பார்த்துட்டாங்க. அப்படி பார்த்தவங்க இந்த ராஜபுத்திரன் திரைப்படத்தை பார்ப்பாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த திரை விமர்சனம், ராஜபுத்திரன் படத்தோட திரை விமர்சனம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.